வணக்கம். பஞ்சபூத ரகசியம் நெருப்பு என்பதைப் பற்றி இப்பொழுது நாம் உரையாடுவோம். பஞ்சபூத ரகசியங்களில் இன்று நாம் பார்க்கப் போவது நெருப்பைப் பற்றிதான். நாம் நெருப்பு என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது தீ. ஆனால் உண்மையில் நெருப்பு என்பது வெறும் தீ அல்ல. அது உயிரின் ஆற்றல். அது மாற்றத்தின் அடையாளம். அது அறிவின் ஒளி. அது இறைவனின் சக்தி. இந்த உலகத்தில் சூரியன் இல்லையென்றால் உயிர்கள் வாழ முடியாது. அதேபோல் மனித உடலில் நெருப்பு தத்துவம் இல்லையென்றால் உயிரே இருக்க முடியாது. நெருப்பின் தனித்துவம். பஞ்சபூதங்களில் மிகவும் வித்தியாசமானது நெருப்பு. நிலத்தை தொடலாம், நீரை கைகளில் அள்ளலாம், காற்றை உணரலாம். ஆனால் நெருப்பை தொட முடியாது. அதை உணர மட்டுமே முடியும். அதனால்தான் இறைவனின் ஜோதியாக நெருப்பு கருதப்படுகிறது. நெருப்பு வடிவம் இல்லாமல் இருந்தாலும் ஒளியை தருகிறது. இறைவனும் அப்படித்தான். கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிறார். ஆன்மீக ரகசியம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை முழுவதும் சிவபெருமானின் ஜோதி வடிவமாக கருதப்படுகிறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் அடியையும் முடியையும் காண முடியாமல் தேடியபோது சிவன் முடிவற்ற ஜோதி ஸ்தம்பமாக காட்சி தந்தார். அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் திருவிழாவாகத்தான் கார்த்திகை தீபம். இதன் ரகசியம் என்ன? அறியாமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஞானத்தின் ஒரு சிறிய தீபம் போதும் அதை அகற்ற முடியும். அதனால்தான் கோவில்களில் தீபம் ஏற்றுகிறோம். அக்னி சாட்சி. நம் முன்னோர்கள் நெருப்பை சாட்சியாக கருதினர். திருமணத்தில் அக்னியை சுற்றுவது வெறும் சடங்கு அல்ல. நாங்கள் உண்மையாக வாழ்வோம் என்று இயற்கைக்கு முன்னால் கொடுக்கும் உறுதிமொழி. அக்னி பொய்யை எரிக்கும், உண்மையை ஒளிரச் செய்யும். அதனால்தான் அக்னி சாட்சி என்று கூறப்படுகிறது. மனித உடலின் நெருப்பு. திருமூலர் சொன்னார், உடம்பே கோவில். அந்த கோவிலில் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கே ஜடராக்னி, அதாவது செரிமான நெருப்பு. நாம் சாப்பிடும் உணவை சக்தியாக மாற்றுவது இதுதான். இந்த நெருப்பு இல்லையென்றால் உணவு செரிக்காது, உடலுக்கு சக்தி கிடைக்காது. நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37°C. இந்த வெப்பம்தான் உயிரின் அடையாளம். உயிர் பிரியும் ரகசியம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறானா என்பதை எப்படி தெரிந்து கொள்கிறோம்? உடலில் இருக்கும் சூட்டை வைத்து. உயிர் பிரிந்த பிறகு உடல் குளிரத் தொடங்குகிறது. அதாவது உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் நெருப்பு தத்துவம் செயலிழக்கிறது. இதனால் நெருப்பு என்பது வெறும் வெளியில் உள்ள தீ அல்ல, அது நமக்குள்ளும் இருக்கும் உயிர் சக்தி. அறிவியல் ரகசியம். சூரியன் ஒரு மிகப்பெரிய நெருப்பு கோளம். அதில் நிகழும் அணுக்கரு இணைவு மூலம் ஒளியும் வெப்பமும் உருவாகின்றன. அந்த ஆற்றல் பூமியை வந்தடைகிறது. அதனால் மரங்கள் வளர்கின்றன, மழை பெய்கிறது, உணவு உருவாகிறது, உயிர்கள் வாழ்கின்றன. அதாவது நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவு துளிகளிலும் சூரியனின் ஆற்றல் மறைந்து இருக்கிறது. ஒளிச்சேர்க்கை ரகசியம். தாவரங்கள் சூரிய ஒளியை உள்வாங்கி உணவு தயாரிக்கின்றன. இதற்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். தாவரங்கள் சேமித்து வைத்த சூரிய ஆற்றலை தான் நாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம். அதனால் நாம் சாப்பிடும் உணவிலும் நெருப்பின் சக்தி இருக்கிறது. நெருப்பு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள். ஒளி கொடு. ஒரு விளக்கு தன்னை எரித்து கொண்டு பிறருக்கு ஒளி தருகிறது. நாமும் பிறருக்கு உதவும் வாழ்க்கையை வாழ வேண்டும். சுத்தப்படுத்து. தங்கம் நெருப்பில் சுத்தமாகிறது. அதேபோல் கஷ்டங்கள் மனிதனை பக்குவப்படுத்துகின்றன. மேலே எழு. நெருப்பின் சுடர் எப்பொழுதும் மேலே செல்லும். அதுபோல் நம் எண்ணங்களும் உயர்வாக இருக்க வேண்டும். அளவோடு இரு. சிறிய தீ உணவை சமைக்கும். அதே தீ கட்டுப்பாடு இழந்தால் அழிவை ஏற்படுத்தும். வாழ்க்கையிலும் அளவான ஆசை முன்னேற்றம் தரும். அளவுக்கு மீறிய ஆசை அழிவை தரும். மனதின் நெருப்பு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நெருப்பு இருக்கிறது.
அது கனவு, லட்சியம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை. இந்த நெருப்பு அணைந்துவிட்டால் வாழ்க்கை இருளாகிவிடும். எனவே உங்கள் கனவுகளை எப்போதும் உயிரோடு வைத்திருங்கள். யாகமும் அக்னியும். வேத காலம் முதல் அக்னி வழிபாடு இருந்து வருகிறது. யாகம் என்பது இறைவனுக்கு பொருள் கொடுப்பது அல்ல, என் அகந்தியை எரித்துவிடு என்ற வேண்டுகோள். என் அகந்தையை எரித்துவிடு என்ற வேண்டுகோள். நெருப்பில் அர்ப்பணிப்பது பொருளை அல்ல, நம்முடைய தீய குணங்களை. நெருப்பின் கருமை பக்கம். நெருப்பு நண்பனும் ஆகும், எதிரியும் ஆகும். அதை மதித்தால் வாழ்வு தரும், தவறாக பயன்படுத்தினால் அழிவு தரும். காடுகளை எரிப்பது, இயற்கையை அழிப்பது, போரில் நெருப்பை பயன்படுத்துவது, இவை அனைத்தும் மனிதனின் தவறு, நெருப்பின் தவறு அல்ல. நெருப்பு வெறும் தீ அல்ல, அது உயிரின் வெப்பம், அது அறிவின் ஒளி, அது மாற்றத்தின் சக்தி, அது இறைவனின் ஜோதி. நம் உடலில் இருக்கும் நெருப்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். நம் மனதில் இருக்கும் நெருப்பை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்துவோம். நம் அறிவில் இருக்கும் நெருப்பை ஞானமாக மாற்றுவோம். அப்போது நம் வாழ்க்கை ஒளிமயமாகும். நெருப்பை வணங்கி போற்றுவோம். அக்னி தத்துவத்தை அறிந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.